வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். ஓர் சிறுகதையொன்று, மண் குவளையும் மாண்பும். ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஆனால் மிகுந்த சுயமரியாதை கொண்ட விவசாயி ஒருவர் இருந்தார். அவரிடம் ஒரு பழைய மண் குவளை இருந்தது. அதில் தான் அவர் தினமும் தண்ணீர் குடிப்பார். ஒரு நாள் அந்த ஊரரசர் ஒரு போட்டியை அறிவித்தார். யார் ஒருவர் இந்த உலகிலேயே மிகவும் விலை மதிப்பற்ற பொருளை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும் என்று. ஊர் மக்கள் அனைவரும் வைரம், வைடூரியம், தங்கச் சிலைகள் என பலவற்றை கொண்டு வந்தனர். அந்த விவசாயி மட்டும் தனது பழைய மண் குவளையை எடுத்து கொண்டு அரசவைக்கு சென்றார். மக்கள் அனைவரும் அவரை பார்த்து சிரித்தனர். ஒரு மண் குவளை எப்படி விலை மதிப்பற்றதாகும் என்று கேலி செய்தனர். அரசர் விவசாயியிடம் கேட்டார், இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? விவசாயி அமைதியாகச் சொன்னார், மன்னா, இதில் இருப்பது வெறும் தண்ணீர் அல்ல. இது என் உழைப்பால் விளைந்த வியர்வையும் நான் மற்றவர்களுக்கு காட்டும் அன்பும் கலந்த நீர். ஒருவன் தாகத்தால் இருக்கும்போது அவனுக்கு இந்த மண் குவளையில் தரும் ஒரு துளி நீர் 1000 தங்கக் கோப்பைகளை விட மேலானது. பொருளின் விலை அதன் உலோகத்தில் இல்லை, அதை தரும் மனதில் இருக்கிறது. அரசர் வியந்து போனார். உண்மைதான், பிறருக்கு உதவும் குணமும் தன் உழைப்பின் மீதுள்ள மரியாதையும் தான் ஒரு மனிதனை உயர்ந்தவனா ஆக்கிறது என்று கூறி அவருக்கு பரிசுகளை வழங்கினார். இக்கதையின் தத்துவம் உழைப்பின் உயர்வு. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் தன் உழைப்பில் கிடைக்கும் எளிய பொருளும் ஒருவருக்கு பெருமையை தரும். அடுத்தது தன்னம்பிக்கை. உன்னிடம் இருக்கும் ஒரு சிறிய விஷயம் கூட அதை நீ பார்க்கும் விதத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது மனம். விலை உயர்ந்த பொருட்கள் மகிழ்ச்சியை தராது. நாம் செய்யும் நற்செயல்களே நமக்கான நற்பெயரை பெற்றுத்தரும். உன் கையில் இருக்கும் பொருள் உன்னை உயர்த்தாது, உன் குணமே உன்னை உயர்த்தும். நன்றி, வணக்கம்.